ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அபாயகரமான விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி சிக்கன் நெக் காரிடோர் அப்படிங்கக்கூடிய இந்த சிலிகுரி காரிடோர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பக்கத்தில் ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்று நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஹைவே, அதாவது நம்ம பாரத மெயின்லேண்ட்லேருந்து வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கக்கூடிய அந்த ஹைவே, அதில் ஒரு பெரிய மறியல் போராட்டம் நடந்து பல கிலோமீட்டர்களுக்கு வாகனங்கள் செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே பாதைகளில் கூட சில வேண்டலிசம் நடந்திருக்கு, சில ரயில்வே சொத்துக்கள் கூட சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய செய்தி வந்திருக்கிறது. துரதிருஷ்டவசமாக ரிப்பப்ளிக் மாதிரி 1-2 சேனல்களை தவிர இதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து எந்த பத்திரிகையும் இந்த செய்தியை வெளியிடவில்லை என்பது உண்மைக்குமே ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். எதை நம்ம கவனிக்கணும்னா, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஏதோ வங்காளத்தை சேர்ந்த ஒரு தொழிலாளி தற்கொலை செய்து செத்து போயிருக்கான். அவன் தூக்கில் தொங்கியிருக்கான். அதுக்கு இடையில் என்ன பண்ணிவிட்டானுங்க, இவனை அடித்து கொன்று அங்கே தொங்க விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தி பரவி தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக தடுக்கப்பட்டிருக்கிறது, மறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியது தான் இந்த செய்தி. உடனே மம்தா பானர்ஜி இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது. இந்த பிரச்சனை நடந்தோடனே மத்திய அரசிலிருந்து அழுத்தம் வந்திருக்கிறோம் நினைக்கிறேன். அது வந்த காரணத்தினால கடைசியாக ஆர்பிஎஃப்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே உள்ள ரயில்கள் மீது கல்லெறிவதற்கான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு ஆர்பிஎஃப்க்கு தகவல் அவங்களும் அழுத்தம் கொடுத்ததின் பேரில் கலவரக்காரர்களை கொஞ்சம் லேசாக விரட்டி விட்டுருக்காங்க பெங்கால் போலீஸ். ஆனால் அதற்கு முன்பு இந்த ரோடை மறிப்பதற்கு பல மணி நேரம் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அழுத்தம் வந்ததின் பின் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே நடந்த இந்த சம்பவத்தை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற பத்திரிகையாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்ட உடனே அவங்க போய் மம்தா பானர்ஜிட்டு இப்படி நாங்கள்லாம் தாக்கப்பட்டோம்னு சொன்ன உடனே மம்தா பானர்ஜி சொன்ன பதில் என்னன்னா, அந்த மாதிரி கலவரம் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் போய் ஏன் இதை கவர் பண்ணுறீங்க? அவனுங்க பாட்டு கலவரம் செய்துட்டு போட்டுமே. அப்போது இது மம்தா பானர்ஜியின் ஆட்சியுடன் இந்த கலவரம் நடத்தப்பட்டிருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த நாட்டின் வடகிழக்கு பகுதியை இந்த நாட்டிலிருந்து பிரிப்பதற்கான ஒரு ஒத்திகை மாநில அரசின் அனுமதியுடன் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியது இது முதல் பாயிண்ட். இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே வங்கதேசத்தினர் மீதான தாக்குதல் அதிகரித்து கொண்டிருக்கிறது, இதை பாஜக திட்டமிட்டு செய்கிறது அப்படின்னாங்க. இதை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அரசியலுக்காக மம்தா பேசினார்னு. ஆனால் இது அரசியலுக்காக பேசப்படவில்லை. இதில் தெளிவான மெசேஜ் என்ன அப்படின்னா, ஹிந்துக்கள்லாம் வங்க மொழி பேசக்கூடிய துலுக்கனை ஊரெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி துலுக்கனை இன்னும் வெறியேற்றி விடுவதற்காக இது பேசப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இது பார்க்கப்பட வேண்டும். அடுத்தது நம்ம இதை எதை கவனிக்கணும்னு, இந்த சம்பவம் நடந்தது ஜார்க்கண்ட் மாநிலத்தில். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆளுவது பாரதிய ஜனதா கட்சி அரசு அல்ல. இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் அரசு தான் அங்கே செயல்படுகிறது. அது மம்தா பானர்ஜியின் பாஜக எதிர்ப்பு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி என்பதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ லோக்கலில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், வங்கதேசத்துக்கு வங்க மொழி பேசக்கூடியவன் மீது தாக்குதல் நடத்தியதனால் அங்கே உள்ளவன் எல்லாம் கொதித்து எழுந்து போராடி இருக்கிறார்கள். அதனால் இது மொழி போராட்டம் தான், அதனால் இதில் தேசத்துக்கு விரோதமான விஷயம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லுவதற்கு 10 பேர் கிளம்பி வருவான். ஆனால் ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் சூரஜங்கக்கூடிய பேரில் ஒரு வங்க மொழி பேசக்கூடிய துலுக்கன், இப்போ எங்கேயும் செத்து போனவன் துலுக்கன் தான், அதனால் துலுக்கனுக்கு துலுக்கன், வங்க மொழி பேசுகிறவன்ல வங்க மொழி பேசுகிறவன் கோயம்புத்தூரில் ஒரு துலுக்கனாலேயே கொல்லப்பட்டான். கொல்லப்பட்டதுக்கப்புறம் அவன் பாடி இங்கிருந்து அந்த ஊருக்கெல்லாம் கொண்டு போனாங்க. அப்போல்லாம் எந்த போராட்டமும் வெடிக்கவில்லை. இங்கே நல்ல தெளிவாகவே தெரிஞ்சிருக்க கொல்லப்பட்டிருக்கிறான். அங்கே தூக்கில் தொங்கப்பட்டதுக்கு காரணம் சொல்லி கலவரம் நடந்திருக்கிறது. அப்போது உண்மைக்குமே நீ துலுக்கங்கக்கூடிய அபிமானத்தில் கலவரம் பண்ணியிருந்தா இப்போ நீ அதுக்கு கலவரம் பண்ணியிருக்கணும். மொழி அபிமானத்தில் பண்ணியிருந்தாலும் நீ அதுக்கு கலவரம் பண்ணியிருக்கணும். கோயம்புத்தூரில் கொல்லப்பட்டதுக்கு கலவரம் பண்ணாமல் திடீர்னு இப்போ கலவரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இதற்கு பின்னணியில் நல்லா தெரிஞ்சுக்கணும், மொழி உணர்வு இல்லை. மொழி உணர்வுனா அதுக்கு போராட்டம் நடக்கலை, இதுக்கு மட்டும்தான் போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், சிக்கனுக்கு பிளாக் பண்ணி ஆகணும். பிளாக் பண்ண முடியுமா?
அப்படி பண்ணினா என்னென்னலாம் மாதிரி விளைவுகள் வரும், அதை எப்படி இன்னும் நம்ம தெளிவாக செய்ய முடியும், இதற்கான ஒத்திகையாக இந்த போராட்டத்தை நான் பார்க்கிறேன். இது இந்த தேசத்தின் பேர் ஆபத்தாக நான் நினைக்கிறேன். இந்த சிக்கன் காரிடோரை கொஞ்சமாக விரிவுபடுத்தக்கூடிய பணியில் இந்திய இராணுவம் ஈடுபட்டு இருக்கிறதுங்கிறக்கூடிய செய்தியை கூட அரசல் புரசலாக இடையில் வெளிவந்தது. அது இருந்ததுனால் அது பாராட்டப்பட வேண்டியது. ஏற்கனவே இந்தியா அந்த பக்கம் ஒரு 3 கேரிசன், மிலிட்ரி கேரிசனை ஏற்படுத்தியிருக்காங்கங்கக்கூடிய செய்தி இருக்கிறது. அது போதாது. அந்த கேரிசனை ஏற்படுத்தும் போது அங்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருந்து, அதாவது வங்க தேசத்திலிருந்து இங்கே குடிபெயர்ந்த துலுக்கர்களை மீண்டும் அந்த நாட்டுக்கு விரட்ட வேண்டும். இப்போ எஸ்ஐஆர் அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய தொடங்கிய காரணத்தினால் அந்த கோபத்தை அரசுக்கு மேலே திருப்பி விடக்கூடிய ஒரு வேலையை இந்த ஒத்திகையாக பார்த்து இப்போ நாடு முழுக்க இப்போ கலவரம் வந்தாச்சுன்னா இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸையே டீரெயில் பண்ண முடியுமா என்ற ஒரு வேலையை லேசாக டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய வேலையை இன்றைக்கி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மம்தா அரசாங்கம் செய்திருக்கிறது என்பது எனக்குள்ள திடமான ஒரு நம்பிக்கை. இது மட்டும் இல்லாமல் இது ஒரு காமன் டாக்டிஸ், ஏதாவது பெங்காலில் மட்டும் நினைக்க வேண்டாம். இப்போது வெஸ்ட் கோஸ்ட்டோட ஒரு ரோடு போடுறதுக்காக வேண்டி நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா முயற்சி பண்ணும்போது அந்த ரோடு மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா வழியாக, அதாவது கொச்சியிலிருந்து அது போகக்கூடிய ரோடு, அதில் கேரளாவில் வரக்கூடிய செக்ஷனுங்கக்கூடியது கொச்சியிலிருந்து காசர்கோடு வரக்கூடிய செக்ஷன். மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் அந்த ரோடுக்குள்ள வித்துங்கக்கூடியது 60 மீட்டர். அப்போ இந்த 60 மீட்டர் கேரளாவுக்குள்ள 60 மீட்டர் விட்டு கூடாது என்று முதல்ல போராட்டத்தை முதல்ல ஆரம்பித்தது துலுக்க. அதுக்கப்புறம் எல்லா கட்சியும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்புறம் உம்மன்சாண்டி அரசாங்க இருக்கும்போது 45 மீட்டர் வரை ஒத்துக்கொள்ளலாம் அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, 30 மீட்டருக்கு மேலே இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னான்னா இந்த மேஜராக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்காடு, இது எல்லாமே துலுக்க மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஏரியா. அப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே வரும்போது இந்த ஹைவே வெய்தியாக இருக்கக்கூடாது என்று சொல்வது கூட சக்கா ஜாம், அதாவது இந்த ரோட்டை நீங்கள் மறிச்சாச்சுன்னா நாளைக்கு ஒரு போலீஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டோ ஆர்மி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டோ வராமல் ஈஸியாக தடுக்க முடியும். ஸோ ஒரு சிக்கன் நெக்குங்கக்கூடியது அங்கே நேச்சுரலாக இருக்கக்கூடியது. இங்கே உருவாக்கப்படக்கூடிய சிக்கன் நெக்குகளையும் இவர்கள் திட்டமிட்டு செய்து வருகிறார்கள் என்கக்கூடியதையும் பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இப்போ இந்த உமர் கலீத் இவனை வெளியில் விடணும்னு மம்தானி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி மம்தானி பேசக்கூடிய நேரத்தில் பலர் இன்றைக்கி உமர் கலீத் விடுதலையை பற்றி இன்றைக்கி நம்ம நாடு முழுக்க இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த உமர் கலீதோட இன்னொருத்தனும் ஜெயிலில் இருக்கான். அந்த வழக்கில் 5 பேருக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு, 2 பேருக்கு கிடைக்கல. ஒன்று உமர் கலீத், இன்னொன்று சர்ஜில் இமாம். இந்த சர்ஜில் இமாம் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சில்லுகுரியில் இருக்கக்கூடிய சிக்கன் நெக் காரிடோரை சக்கா ஜாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டின் வடகிழக்கு மாநிலங்கள் துண்டாகிவிடும். அப்படின்னா இந்த நாட்டை நம்ம கூறு போட்டுடலாம், இந்தியாவை ஒழித்து விடலாம்னு அவன் பேசினான். அவன் கூட இருந்தவன் தான் இந்த உமர் கலீத். இப்போ இவனுக்கு ஆதரவாக தான் இந்த மம்தானி உட்பட பலர் என்று பேசி வருகிறார்கள். அப்போ இந்த நேரத்தில் இவனை வெளியில் விடணும் அப்படிங்கக்கூடிய இந்த வாய்ஸ் உலகம் முழுக்க ஆம்பிளிஃபை ஆகக்கூடிய நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இது அரசாங்கத்துக்கு விடக்கூடிய ஒரு மிரட்டலாகவும் நம்ம பார்க்கணும். ஏன் நீ இதை பாரு, இவனை நீ உள்ளே வச்சுருந்தேன்னா நாங்கள் இதை செய்வோம், அதனால் கவர்மெண்ட்டு எங்களுக்குள்ள கோரிக்கைக்கு கீழே பணிந்து வந்து விடுங்கள் அப்படிங்கக்கூடிய மிரட்டலை விடுப்பதற்காகவும் இந்த மாதிரியான ஒரு கலவரம் திட்டமிட்டு செய்யப்பட்டு இருக்கும் என்பது எனது கருத்து. அதனால் நம்ம ஓவராலாக பார்த்தாச்சு அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னேன் இது ஸ்ட்ராட்டஜிக்கலி எப்படி சிக்கன் காரிடோர் இம்பார்ட்டன்ட்னு. அதுக்கப்புறம் யூனுஸ் இங்கிருந்து சீனா போகும்போது இந்த சிக்கன் காரிடோரை துண்டாக்கணும்னு சொல்லி சீனாவில் பேசியதையும் நம்ம இதோட சேர்த்து வைத்து பார்க்க வேண்டும். அப்புறம் மம்தா பானர்ஜியோட இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து இந்த நாடு அப்புறம் துண்டு துண்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி இடையில் இந்த துக்குடை கேங் இந்த மாதிரி பேசக்கூடியவர்களுக்கு ஆதரவளிப்பது, இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த போராட்டம் என்பது இந்த நாட்டை துண்டாடுவதற்கான ஒத்திகையாக நான் பார்க்கிறேன். அரசு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு தேசபக்தனும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.